எம்ஜிஆர் பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. முதல்ல நான் வந்து ஸ்கூல் லைஃப் இந்த மாரி சின்ன வயசுலலாம் கேட்டு டிஎம்எஸ் ரொம்ப பிடிக்கும். டிஎம்எஸ் உடைய பாடல்கள். அப்படி வந்து அப்புறம் எம்ஜிஆர் இந்த மாரி பிடிக்கும்பொழுது, எம்ஜிஆர் உடைய ஒரு தீவிர ரசிகர். அதற்கு பிறகு ரஜினி ரசிகர். அது ஒரு பார்ட்டு. எம்ஜிஆர் ரசிகரா இருந்தாலும், எம்ஜிஆர் உடைய அரசியல வந்து அந்த காலத்தில நாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போதெல்லாம் ஏத்துக்கல. கலைஞர் தான் ஒரு இதுவா இது பண்ணோம். ரஜினி அரசியல் வந்தப்போ ரஜினி அரசியலும் ஏத்துக்கல. ஆனாலும் நீங்க பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அப்படின்னீங்கனால, நானு சும்மா இது ஒரு இதுக்கெல்லாம் அலங்கார வார்த்தைக்கெல்லாம் சொல்லல. நமக்கு எப்போவாவது சோர்வா இருக்குது, இல்ல ஏதாவது ஒரு இது இருக்குன்னா, அந்த பாடல்கள வந்து யூடியூப்ல எதுலயாவது ஓடிவிட்டு பார்க்கும் பொழுதே, தானா ஒரு உற்சாகம் வரும். வேற ஏதாவது எக்ஸர்சைஸ் பண்ணும்போதோ, இல்லாட்டி ஏதாவது ஒண்ணுனா, அந்த பாடல்கள் தான் நம்மள வந்து 2 பேருக்கு தான் அவர் பாடியிருக்காரு. டிஎம்எஸ் அதிகமா, சிவாஜி அண்ட் எம்ஜிஆர். அவரது பெரும்பாலும் ஒரு வாழ்க்கைய பத்தி இந்த மாரி இருக்கும். ஆனா தன்னம்பிக்கை குடுக்குற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் தான். அதனால தான் எம்ஜிஆர ரொம்ப பிடிக்கும். ஓ என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போறதுன்றது.